लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தலிமேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 2024-25 அனத்தியாயன காலத்தினுடைய 28வது நாள் பதிவேற்றம். பிள்ளை பெருமாள் ஐயங்காரருடைய திருவேங்கட தந்தாதியுடைய 25வது செய்யுளை பாசுரத்தை அனுபவிப்பதற்கு முன்னால் பிள்ளை பெருமாள் ஐயங்காரை பற்றிய தனியினை சேவிப்போம். மட்டு அலை தந்தலை சூழ் வடவேங்கட வாணனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம் பட்டர் தூய பொற்றாளுள் தலை உண்ட மணவாளதாசன் முகந்து உரைத்த கட்டளை சேர் திரு அந்தாதி 100 கலித்துறையே. 25வது பாசுரம். இந்த பாசுரம் பெருமாளை பற்றி நினைக்கிற பாகவதர்களுக்கு அந்த பெயரை கேட்டிருக்கவே யமன் அஞ்சுவான் என்று சொல்லுகிற பாசுரம். கண்டவன் அந்தரம் கால் எரி நீர் வையம் காத்து அவை மீண்டும் உண்டவன் அம்தரங்கத்துறைவான் உயர் தந்தை தமர் பிண்டவன் அந்த மேலவன் வேங்கடமால் அடிமை கொண்ட அனந்தரத்து உம்பேர் நினைக்கவும் கூற்று அஞ்சுமே என்று சொல்லுகிறார். கண்டவன் என்று சொல்லுகிறார் எடுக்கும் பொழுதே. யாரவன்? அந்தரம் என்றால் ஆகாயம், கால் என்றால் காற்று, எரி என்றால் நெருப்பு, நீர் என்றால் தண்ணீர், வையம் என்றால் இந்த உலகம். பஞ்சபூதங்களான ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், உலகம் என்பவற்றை தன்னுடைய பிடிக்கோள் வைத்திருப்பவன். பிரளய காலத்தில் தன்னுடைய திருவயிற்றில் வைத்து அவற்றை காத்து ரட்சித்து மீண்டும் உமிழ்ந்தவன். அப்படி இருக்கக்கூடியவனுக்கு தாய், தந்தை, உற்றார், உறவினரில் யாரும் கிடையாது. எல்லோருக்கும் மேலானவன். இவனே மூல முதற் பொருளாய் இருப்பதனால் இவனுக்கு தாய் என்றோ தந்தை என்றோ தனையன் என்றோ உறவினர் என்றோ யாரும் இல்லாதவன். அவனே எல்லோருக்கும் மேலானவன். வேங்கடமலை மேல் இருக்கிறான். அவனுக்கு நாங்கள் அடிமை என்று எந்த உயிர் ஜீவன் நினைத்து விடுகிறதோ அந்த ஜீவனை பார்த்து யமன் அஞ்சுவான் என்று சொல்லுகிற பாசுரம். சிறந்த தந்தையும் மற்ற உறவினரும் இல்லாதவன் என்கிற பொருள்தான். மேலவன் என்றால் உயர்ந்தவன் என்ற அர்த்தம். சிறந்த தந்தையோ தாயோ உறவினர்களும் இல்லை. அப்படி எல்லாவற்றிற்கும் மூலமாக இருக்கக்கூடிய பெருமாள் உரைகிற ஊர் இந்த வேங்கட மலையிலே இருக்கிறான். வேங்கடவனாக இருக்கிறான். அந்த வேங்கடவனை பற்றி அவனுடைய பாதத்தை பணிந்த ஜீவனுக்கு யமபயம் கிடையாது. யமனும் அவர் பெயரை சொல்ல அஞ்சுவான் என்று யமபயம் நீக்கக்கூடிய பெருமாளை பற்றிய பாசுரம் இந்த பாசுரம். இந்த பாசுரத்திற்கு ஆழ்வாருடைய பாசுரம் ஒன்று நான்முகன் திருவந்தாதியிலே உள்ள பாசுரம். அது திறம்பேன்மின் கண்டீர் திருவடி தன்னாமம் மறந்தும் புறந்தொழா மாந்தர் இறைஞ்சியும் சாதுவராய் போதுமின்கள் என்றான் நமனும் தன் தூதரை கூவி செவிக்கு என்று சொல்லுகிறார். பெருமாளை பணிந்து விட்டால் யமன் கூட தன்னுடைய சீடர்களை பார்த்து அழைப்பானாம், அவரிடம் செல்லாதீர்கள் என்று. அவன் யமனும் பாகவதர்களுக்கு பயப்படுவான், பாகவதர்களின் அருகில் செல்ல அஞ்சுவான் என்பது நான்முகனுடைய திருவந்தாதி. அப்படி எல்லா அவதாரங்கள் எடுக்கும் போதும் அவனுக்கு பிறப்பு என்பது கிடையாது. அது கருவிலிருந்து பிறந்தான் என்று சொல்ல முடியாது. ராமாவதாரமோ கிருஷ்ணாவதாரமோ பரசுராம அவதாரமோ பலராம அவதாரமோ ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தது போல ஒரு போக்குத்தானே வழியாக ஒரு தாய் வயிற்றிலிருந்து பிறந்தது கிடையாது. தந்தை என்று யாரும் அவருக்கு சிறந்த தந்தையும் கிடையாது, தாயும் கிடையாது, உறவினர்களும் கிடையாது. ஏனென்றால் மூலமூர்த்தியாக இருக்கிற அவனுக்கு யார்தான் மூலமாக இருக்க முடியும்? உறவினனாக இருக்க முடியும். ஆனால் அவன் வேங்கடமலையிலே இருக்கிறான். அவன் எந்த பக்தன் தொழுகிறானோ அந்த பக்தனை பார்த்து யமனும் அஞ்சுவான் என்று சொன்ன அழகான பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுபவிப்போம்.
கண்டவன் அந்தரம் காலெறி நீ வையம் காத்து அவை மீண்டு உண்டவன் அம்தரங்கத்து உறைவான் உயர் தந்தை தமர் விண்டவன் அந்த மேலவன் வேங்கடமால் அடிமை கொண்ட அனந்தரத்து உன்பேர் நினைக்கவும் கூற்று அஞ்சுமே. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாவா பிரகதே சுவாவாது கரோமி எத்தத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தின் இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொழுவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.